எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் இந்த வசனத்தை. லூக்கா 1:49 சேர்ந்து வாசிக்கலாம். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய நாமம். இந்த வார்த்தையை சொல்லுவது யார்? மரியாள். நாம் முதல் வாரம் தியானம் பண்ணினோம். சகரியாவின் வாழ்க்கையிலே தேவன் மகிமையானவைகளை செய்தார். போன வாரத்தில் முதல் வாரம் எலிசபெத்தின் வாழ்க்கையிலே தேவன் மகிமையானவைகளை செய்தார். போன வாரம் நாம் தியானம் பண்ணினோம் சகரியாவின் வாழ்க்கையிலே தேவன் மகிமையானவைகளை செய்தார். இன்றைக்கு இந்த வார்த்தையை பாடுகிற மரியாளின் வாழ்க்கையிலே தேவன் என்ன மகிமையானவைகளை செய்தார் என்று நாம் கவனிக்க போகிறோம். மரியாளை எல்லாருமே கனம் பண்ணுறாங்க. ஆர்சி மக்களாக இருக்கட்டும், உலக பிரகாரமான மக்களாக இருக்கட்டும், நாமளாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன செய்கிறோம்? கனம் பண்ணுறோம். மரியாள் இயேசுவை பெற்ற தாய். வேதத்தில் 7 மரியாள் இருக்காங்க. 7 மரியாளை பற்றி சொன்னோன்னா உங்களுக்கு டைம் கிடையாது. மகதலேனா மரியாள்னு ஒரு மரியாள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்த்தாள், லாசரு அவர்களுடைய சகோதரி மரியாள் இருக்கிறாங்க. இயேசுவை பெற்ற தாயாகிய மரியாள் அப்படின்னு சொல்லியும் இருக்கிறாங்க. நிறைய மரியாள் உண்டு. அதில் இந்த வசனத்தை பாடுகிறது இது ஒரு பாட்டு. இது 46வது வசனத்திலிருந்து 56வது வசனம் வரைக்கும் இது மரியாளின் பாட்டு. அடுத்த வாரம் நம்ம இந்த பாட்டை கவனிக்க போகிறோம். இந்த பாட்டை பற்றி நாம் அடுத்த வாரம் அவள் ஏன் இப்படி பாடுகிறாள் என்று சொல்லி கவனிக்க போகிறோம். அந்த மரியாளை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவள் ஒரு டீனேஜ். அவளுக்கு 13 15 வயது இருக்கும். ஏனென்றால் யூதர்கள் 13 15 வயதிற்குள்ளே ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார்களாம் அந்த நாட்களிலே. இவளுக்கு தேவதூதன் இவளை சந்திக்கும் போது தேவதூதன் இவளை சந்தித்து சொல்லுகிறான், நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரி. அந்த நேரத்தில் அவள் சொல்லுகிறாள், நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறாள். அர்ப்பணித்து முடிச்சுட்டு எலிசபெத்தினுடைய வீட்டுக்கு போகிறாள். எலிசபெத்தினுடைய வீட்டிலே 3 மாதம் தங்கி இருக்கிறாள். 3 மாதம் எலிசபெத் வீட்டுக்கு இவ ஏன் போனா அப்படின்னு சொன்னால், சம் ஸ்காலர்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா, சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க, இந்த மரியாள் எலிசபெத்துக்கு உதவி செய்ய போயிருப்பாளாம். கர்ப்பவதியாய் இருக்கிற எலிசபெத்துக்கு இவள் உதவி செய்ய போனாள் என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் பாடின பாடல் தான் இது. அதில் சொல்லுகிறார், வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஆண்டவர் ஒரு கூட்டத்திற்கு மட்டுமல்ல, பெரிய கூட்டத்துக்கு தான் செய்வார் எங்கள் ஆண்டவர், தனிப்பட்ட என்னை விட்டுருவார் அப்படின்னு சொல்லி யாராவது நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அப்படி அல்ல. தேவன் தனிப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் மகிமையானவைகளை செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஒத்துக்கொள்கிறீங்களா? எனக்கு செய்திருக்கிறார், உங்களுக்கும் செய்வார். என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், என்னை பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி இருக்கிறார், உளையான சேற்றிலிருந்து தூக்கி இருக்கிறார், என் பாவத்தை மன்னித்தார், எனக்கு விடுதலை தந்தார். இது எனக்கு தேவன் செய்த பெரிய மகிமையான காரியம். இந்த மரியாளை கேட்டால் மரியாள் சொல்வாள். மரியாள் வாழ்க்கையில் 2 மகிமையான காரியங்களை செய்தார். அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம். நம்ம வழக்கமாக 3 பாயிண்ட் பிரசங்கியார், இன்னைக்கு 2 பாயிண்டில் முடிக்க போகிறோம். சரி, ஆண்டவர் அவளுக்கு செய்த மகிமையான காரியம் வாசிங்களேன். 26வது வசனத்தை பாருங்கள். 26, 27. காபிரியேல் என்னும் தூதன் நாசரேத் என்னும் ஊரில் தேவனாலே அனுப்பப்பட்டான். கவனிங்க, நாசரேத் என்னும் ஒரு ஊருக்கு தேவனால் ஒரு செய்தி வருகிறது. நன்றாக கவனியுங்கள். நான் இன்னும் ஒரு முறை சொல்லுகிறேன். நாசரேத் அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் வடக்கு பகுதியில் இருந்த ஒரு சின்ன ஊர். அந்த ஊரில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அப்படி சொன்னால், மொத்தமே 100 150 பேர் தான் இருந்திருப்பார்கள். நாசரேத்தை குறித்து ஜனங்கள் சொல்லுவது ஒரு வழக்க சொல் உண்டு, ஒரு பழமொழி உண்டு. என்ன பழமொழி தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46வது வசனம் சொல்லுகிறது. நாசரேத்தை குறித்து இப்படி சொல்றாங்க, அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து can anything good come out of Nazareth? ஏதாயிலும் ஒன்று நாசரேத்திலிருந்து வருமா? கவனிங்களா, இன்னொருக்கா சொல்கிறேன், ஏதாயிலும் ஒரு நன்மை ஒரு குட்டி ஊர்லேருந்து வருமா? சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டி எங்கே இருக்குது?
பட்டிக்காடு கிராமம் எங்கே இருக்குது? அது ஒரு கிராமங்க. தேவன் மரியாள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்து அவளை மட்டுமல்ல அவள் ஊரையும் தேவனால் பெருமைப்படுத்த முடியும். ஆமென் சொல்லுங்களேன். பைக்கராவிலிருந்து நன்மை வருமா? பைக்கரா மதுரையில் மோசமான ஏரியா பாஸ்டர். நேற்றைக்கு நாங்கள் கேரள் போவேல என் கூட சொன்னார், சீனி சொன்னார், பாஸ்டர் 2 இடம் முக்கியமான இடம் சொல்லுங்கள் பிரதர். ஜெய்ஹிந்துபுரம் அண்டு என்னது பைக்கரா. ஜெய்ஹிந்து நான் சொன்னேன் அப்படி இல்லை, ஆண்டவரால் நன்மையை கொண்டு வர முடியும். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்கள், இங்கே நாசரேத் ஒரு குட்டி ஊர், உண்மைதான். அது ஒரு கிராமம், உண்மைதான். அதை குறித்து இந்த நாத்தான்வேல் சொல்லுகிறான். ஏன்னா நாத்தான்வேலுக்கு ஊர் என்ன ஊருனா கானா ஊர், பக்கத்தில் இருந்த கானா ஊர். அவனுக்கு தெரியும் அது ஒரு சின்ன கிராமம். அங்கே ஒரு கடை வசதியே கிடையாது, பெட்டி கடையே கிடையாது. நீங்கள் போய் தண்ணி தவிக்கின்னு சொன்னால் தண்ணி கூட கிடைக்காது, பாட்டில் தண்ணி கிடைக்காது, பாக்கெட் தண்ணியும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு மொக்க ஊரில் இருந்து வசனம் சொல்லுகிறது, நாசரேத் ஊரிலே தேவனால் ஒரு தூதன் அனுப்பப்படுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் என்ன நன்மையை செய்கிறார் தெரியுமா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஒரு மகிமையானவைகளை செய்து உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் ஊருக்கு, உங்கள் சொந்தத்துக்கு, உங்களுடைய ஃபேமிலிக்கு கர்த்தரால் ஒரு பெயரை கொண்டு வர முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரால் அற்புதத்தை செய்ய முடியும். ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர்? வாசிங்களேன். இருளில் இருந்து, கவனிங்க, அது இருளுங்க. அந்த நாசரேத்து இருள், அது ஒரு இருட்டான பூமி. இருட்டில் இருந்து நம்முடைய தேவனால் என்னத்தை கொண்டு வர முடியும் தெரியுமா? வெளிச்சத்தை பிரகாசிக்க வைக்க முடியும். ஆதியாகம புஸ்தகத்தில் கவனிங்க, எடுக்க வேண்டாம், எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வார்த்தை. ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கிறார். பூமியின் மேலே இருள் இருக்கிறது, ஆழத்தின் மேலே இருள் இருக்கிறது. அங்கே இருள் தான் இருந்தது. தேவன் இருந்தார், இருள் இருந்தது. தேவன் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? வெளிச்சம் உண்டாக கடவுது. எத்தனையோ வருடங்கள் இருந்த இருளை ஒரே நிமிஷத்தில் தேவனுடைய வார்த்தை மாற்றினது. நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்ன என்றால் இருளில் இருந்தே வெளிச்சத்தை உண்டாக்குகிறவர். அழிக்கிற சக்தியிடத்தில் இருந்தே ஆக்கமுள்ள சக்தியை உருவாக்குகிறவர். இவன் அழிச்சிருவான்னு தெரியும், அங்கிருந்தே ஆண்டவரால் என்ன கொண்டு வர முடியும் தெரியுமா? விடுதலை தருகிற இரட்சகர்களை கொண்டு வர முடியும். ஏரோது ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். ஏரோது ராஜா பிள்ளையை கொலை செய்ய தேடினானா, இயேசு என்கிற பாலகனை கொலை செய்ய தேடினான். அந்த ஏரோது ராஜாவே ஜனங்களுக்கு அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறான். என்ன அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறான்? யூதேயா தேசத்துக்கு போங்க, அங்கே பெத்லகேம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த பெத்லகேமில் தான் மேசியா பிறப்பார். ஆமென் சொல்லுங்களேன். எது இருள் என்று நினைத்து நீங்களும் நானும் பயப்படுகிறோமோ அந்த இருளில் இருந்து கர்த்தரால் நன்மையை கொண்டு வர முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஒருத்தர் இருந்தால் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஸ்டெலினா, வெரி குட். ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். போர்த்திபாரின் மனைவி என்ன சொல்லுகிறாள்? அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன். கவனிங்க, யோசேப்புன்னு சொல்லலை, யோசேப்புன்னு சொல்லலை, அந்த ஊருக்காரன். எந்த ஊருக்காரன்? சங்கரன் குடியிருப்பா அந்த ஊருக்காரன், எபிரேய வேலைக்காரன். அவன் என்ன செய்தானா? நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படி என்னிடத்தில் வந்தான். எபிரேய வேலைக்காரன். நீங்கள் செய்கிற கிரியைகளை வைத்து உங்களுக்கு ஊர் சொல்லி உங்களை கிண்டல் அடிக்கிற ஆட்கள் உண்டு, என்ன நக்கல் அடிக்கிற ஆட்கள் உண்டு. ஆண்டவர் என்ன நன்மை செய்தார் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, 41ஆம் அதிகாரம் 43வது வசனம் சொல்லுகிறது. ஆசியுங்கள். தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை என்ன ஆக்கினாரா? ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றை செய்து உங்கள் மூலமாய் உங்கள் ஊருக்கு, உங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் பெயரை ஏற்படுத்த முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த நாசரேத் ஊர் சின்ன ஊருங்க, அங்கே என்ன நன்மையுமே வராது. நத்தானியேல் சொல்கிறான்,
இந்த நாசரேத்திலேருந்து ஏதாவது நன்மை வருமா? ஒரு நன்மையும் வராது. அங்கேருந்து எப்படி தான் மேசியா வருவார்? அங்கேருந்து தான் மேசியா வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். எஸ்தர் என்கிற ஒரு சகோதரி இருந்தால். எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது. எஸ்தருக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? அவள் பேர் அடிமை பெண். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். கூட்டி அழைத்து வந்து அடுத்து கவனிங்க. எஸ்தர் ஒரு அடிமை பெண். அவள் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாய் வந்த பெண். இந்த அடிமை பெண்ணை வசனம் சொல்லுகிறது, ராஜாவுக்கு ராணி போயிட்டா, இப்போ ராணி வேணும். மொர்தெக்காய் சொல்கிறாரு, நீ அடிமைன்னு சொல்லிடாத, உன் அடையாளத்தை கொஞ்ச நாள் அமைதியாக உள்ளே வச்சுக்கோ. 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவளுக்கு ஒரு ராஜ மேன்மையை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்கள் ஊரை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார், உங்கள் பேக்ரவுண்ட் பார்த்து ஆசீர்வதிக்க மாட்டார். நான் இன்றைக்கி என்ன சொல்ல வர்றேன்னு தெரியுமா? மரியாளுக்கு தேவன் செய்த முதல் மகிமையான காரியம், உங்கள் பேக்ரவுண்ட் என்னதாக இருந்தாலும் சரி, உங்கள் ஊர் எவ்வளோ பெரிய ஊராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பின்னாடி எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஆண்டவர் நினைத்தால் யாரையும் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன் வாழ்க்கையில் என்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற மரியாளே உன்னை தெரிந்து கொண்டேன். நீ நாசரேத்தில் இருந்தாலும் சரி, எருசலேமில் இருந்தாலும் சரி, மதுரையில் இருந்தாலும் சரி, பூமியில் எந்த பட்டணத்தில் இருந்தாலும் சரி, என் திட்டம் உன் மூலமாகத்தான் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்களேன். அவளிடத்திலே நேரடியாக வந்து சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே நீ வாழ்க. தாவீதை கேட்டால் தாவீது சொல்லுவான், என்ன சொல்லுவான் தெரியுமா? ஆண்டவரே, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பூமியில் போய் பாதாளத்தில் இடந்தாலும் நீர் அங்கே இருக்கிறீர், காற்றின் செட்டைகளை எடுத்துக்கிட்டு எங்கேயாச்சும் சமுத்திரத்தின் கடையாந்தரத்துக்கு போனாலும் என்னை விட்டுருங்க ஆண்டவரே, உங்கள் நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டாம், என்னை தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு போனாலும் அங்கேயும் உம்முடைய கை என்னை நடத்தும். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பேக்ரவுண்ட் பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. இந்த மனிதர்களும் இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற நாம்ஸும் உங்கள் பேக்ரவுண்ட் பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கும். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால், நீங்கள் யாருன்னு அவருக்கு அவசியம் இல்லை, அவருடைய பிள்ளையாக இருந்தால் போதும், கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். தேவ திட்டத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றத்தான் ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்களேன். மத்தேயு 2:23. நாசரேத் என்னும் ஊரிலே வந்து யோசேப்பும் மரியாளும் வாசம் பண்ணுகிறார்கள். நசரேயன் எண்ணப்படுவார் என்று கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் நசரேய விரதம் அப்படின்னு ஒரு விரதம் இருந்தது, சரியா? சிம்சோன் நசரேயன், சாமுவேல் ஒரு நசரேயன். நசரேயர்கள் என்ன செய்யக்கூடாது? முடி வெட்டக்கூடாது, பணங்களை தொடக்கூடாது, செத்து போனவங்களை தொடக்கூடாது, மது குடிக்கக்கூடாது, திராட்சை ரசம் சாப்பிடக்கூடாது. நசரேயர்களுக்கு என்று ஒரு விரதம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை எப்படி சொல்லுகிறார்களாம்? நசரேயன் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து செத்த பணங்களை தொட்டாரா? செத்த பணங்களை தொட்டாரா? தொட்டாரு. என்ன பாடையை தொட்டாரு? என்ன திராட்சை ரசம் குறைவுபட்டது, திராட்சை ரசம் குடிச்சாரா? கண்டிப்பாக குடிச்சிருப்பார். இயேசு நசரேய விரதம் கொண்டவர் அல்ல. நசரேய விரதம் இயேசுவுக்கு கிடையாது. இயேசுவை ஏன் நசரேயன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நாசரேத் ஊரில் வளர்ந்ததுனால அவரை நசரேயன் சொல்லுகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு குட்டி ஊரில் தான் அவர் வளர்ந்தார், 100 பேர் இருக்கிற ஊரில் தான் வளர்ந்தார். நான் நினைக்கிறேன் இந்த தெருவிலேயே 100 பேர் இருப்பாங்க. இந்த தெருவிலேயே 3வது தெருவிலேயே 100 பேர் இருப்பாங்க. இந்த 100 பேருக்கு நடுவில் தான் வளர்ந்தார். எல்லாரும் ஜனங்கள்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா, இவன் தச்சன் அல்லவா, தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவனுடைய சகோதரிகள் எல்லாம் நம்ம மத்தியில் இன்னமும் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆளாக தான் பார்த்து கொண்டு இருந்தாங்க. நசரேயன் நாசரேத்திலிருந்து ஏதாச்சும் நன்மை வருமா? ஒரு நன்மையும் வராது அப்படி என்று ஜனங்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் நாசரேத்திலிருந்து தான் கர்த்தர் நன்மையை செய்தார். ஆமென் சொல்லுங்களேன்.
வாசிங்க ஒரு வசனத்தை, யோவான் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்களேன். யோவான் 19:19 பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி ஆண்டவருடைய சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் என்ன எழுதியிருந்தது? நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா. கவனிங்க, நாசரேத் என்கிற சின்ன ஊரில் இருந்து எப்படிங்க ஒரு ராஜா வர முடியும்? நாசரேத் என்ற ஒரு சின்ன ஊரில் இருந்து எப்படிங்க மேசியா வர முடியும்? ஆனால் வசனம் சொல்லுகிறது, நாசரேத்தில் இருந்து வந்தவர் தான் யூதர்களுடைய ராஜா. ஆமென் சொல்லுங்களேன். அவர் ராஜா மட்டும் அல்ல, அவரை குறித்து வசனம் சொல்லுகிறது, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்பது அவருடைய நாமம். ஆமென் சொல்லுங்களேன். எல்லா ராஜாக்களுக்கும் ராஜா, எல்லா கர்த்தாக்களுக்கும் கர்த்தா அவர். நாசரேத் என்கிற சின்ன ஊரில் இருந்து தேவன் மரியாளை சந்தித்தார். மரியாளின் வாழ்க்கை மூலமாய் முழு உலகத்தின் இரட்சகர் தோன்றினார். நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மகிமையான காரியம் எது தெரியுமா? தேவன் உங்கள் வாழ்க்கையை உங்களை சந்தித்து உங்கள் மூலமாய் அவர் திட்டத்தை நிறைவேற்றும் போது உங்கள் ஊரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உங்களை வளர்த்தவர்களை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். எபிரேய பிள்ளையாண்டான் என்று சொல்லி எந்த எபிரேய பிள்ளையாண்டானை பார்த்து கேலி செய்தாலோ, போர்த்திபாரின் மனைவி இந்த எபிரேய பிள்ளையாண்டான் 13 வருஷம் கழித்து ஒரு அதிகாரியாய் மாறும்போது அந்த எபிரேய பிள்ளையாண்டானுக்கு கீழே தான் இந்த போர்த்திபார் வேலை செய்தான். ஆமென் சொல்லுங்களேன். யாரெல்லாம் அற்பமாய் பார்த்தார்களோ, நாசரேத்திலேருந்து போய் அங்கே போய் ஏதாச்சும் நன்மை கிடைக்குமா? எங்கே போய் விழுந்திருக்கான் பாரு, அங்கேருந்து தான் கர்த்தர் நன்மை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். மனிதர்களின் பார்வையில் எதெல்லாம் அற்பமாக எண்ணுகிறார்களோ அதிலிருந்து கர்த்தரால் பெரிய காரியத்தை கொண்டு வர முடியும். கொண்டு வந்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா? மரியாள் வாழ்க்கையில் செய்தார். அடுத்து மரியாள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த 2வது பெரிய மகிமையான காரியத்தை சொல்லுகிறேன். வாசிங்க 28வது வசனத்தை. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நல்ல கவனிங்க. ஒரு வீட்டுக்குள்ள கன்னி பொண்ணு இருக்கா. அந்த கன்னி பொண்ணுக்கு முன்னாடி தேவதூதன் போய் ஜைஜாண்டிக் ஃபிகரா அவன் நின்று சொல்கிறான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். இப்படின்னு சொன்ன உடனே அவளுக்குள்ள பயம் வந்துருச்சு. 29வது வசனம் சொல்லுகிறது, அவளோ அவனை கண்டு இந்த வார்த்தையினால் கலங்கி, ஒரு வீட்டுக்குள்ளே பொம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டுக்குள்ளே டக்குன்னு ஒரு ஆள் வேகமாக, வீடு பூட்டி இருக்கு, ஒரு ஆள் உள்ளே வந்து நின்றுட்டார். எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும்னா. நேற்று ராத்திரி பிள்ளைங்களை போய் விடும்போது நம்ம ஆட்கள் பயந்த பயம் எனக்கு தான் தெரியும். ஆனால் வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க, ஐயோ ஒரு ஆள் வந்துட்டார், எங்களுக்கு ரொம்ப பயமாகி போச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்கள பார்த்தா அவன் பயந்து ஓடி இருப்பான். அது வேறு விஷயம். பாருங்க, இந்த மரியாள் பயந்து கலங்குகிறாள். ஆசீர்வாதம் அவளுக்கு நேராய் வந்தது. 2வது ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த பெரிய மகிமையான காரியம், அவள் வாழ்க்கையிலே கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். யாருக்குள்ளே ஆசீர்வதித்தார்? ஸ்திரீகளுக்குள்ளே கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். எல்லா ஸ்திரீகளுக்குள்ளும். முழு உலகத்தில் இருக்கிற பொம்பளைங்களை ஒரு பக்கம் வச்சுட்டு மரியாளை மட்டும் ஒரு பக்கம் வச்சா யாருக்கு தெரியுமா வெயிட் அதிகமாக இருக்கும்? மரியாளுக்கு தான் வெயிட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவள் வயிற்றில் இயேசுவை சுமக்க போகிறாள். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் எப்பெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கவனமாக இருங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. கல்யாணம் முடியலை, கன்னிப்பெண் வயிற்றில் எப்படி குழந்தை வந்தது? எல்லாருக்குமே கேள்வி. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களெல்லாம் நீங்கள் பைபிளில் பாருங்கள், ஆசீர்வாதம் வாங்கின உடனே அவங்க பெரிய ஆளாக மாறலை. நல்லா கவனிங்களேன். ஆசீர்வாதம் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த உடனே அவர்களை கர்த்தர் உயர்த்தவில்லை. யாக்கோபு என்கிற ஒருத்தர் இருந்தான். அப்பா கிட்ட போய் ரகசியமாக போய் நான் ஆசீர்வாதத்தை வாங்கணும், அப்பா என்னை எப்படியாச்சும் பிளஸ் பண்ணிடுங்க. உடனே அப்பா சொல்கிறாரு, வானத்து பணியினாலே பூமியின் ஆசீர்வாதத்தினாலே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், பூமியின் கொழுமை உனக்கு கிடைக்கும். எல்லா ஆசீர்வாதமும் கிடைச்சிச்சு. ஆசீர்வாதம் வாங்கின உடனே அவன் எங்கே போனான் தெரியுமா? வனாந்தரத்துக்கு போயிட்டான். அவ்வளோதான். வாழ்க்கை 20 வருஷம் வனாந்தரம். யாராயிலும் உங்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறேன் சொன்னால் அடுத்து நீங்கள் நினச்சிக்கோங்க, நெக்ஸ்ட் மூமெண்ட் நீங்கள் எதைத்தான் சந்திக்கணும்?
நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை கர்த்தர் உங்களை அந்த பாத வழியாக நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நிரந்தரமான ஆசீர்வாதமாக இருக்கும். மோசேயை குறித்து வசனம் சொல்லுகிறது, மோசே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். எகிப்து தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்தான், நல்லா உயர்ந்து வந்து கொண்டிருந்தான். வசனம் சொல்லுகிறது 40 வருஷம் ஆன உடனே அவன் வனாந்தரத்துக்கு போய்விட்டான். அடுத்து இன்னொரு ஆளை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன், ஆபிரகாம் சாராளை பற்றி. ஆபிரகாம் சாராளை கர்த்தர் ஆசீர்வதித்த உடனே அவர்களுடைய வாழ்க்கை எங்கே போயிடுச்சு தெரியுமா? வாங்க போராவில் இதெல்லாம் கட்டுங்க, ட்ரெஸ் எல்லாம் கட்டு, பாத்திரம் பண்டத்தெல்லாம் எடு, நம்ம அப்படியே வனாந்தரமாக போவோம். வனாந்தரமாய் போக ஆரம்பி 25 வருடம் கழித்து தான் ஆசீர்வாதம் நிறைவேறுகிறது. தாவீதை ஆசீர்வதித்த உடனே நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவனுக்கு நிறையா சதி திட்டம் வீட்டிலேயே செயல்பட ஆரம்பித்து விட்டது. வீட்டில் 8 அண்ணன் இருக்கிறாங்க, 7 அண்ணன் இருக்கிறாங்க, 8வது தான் இந்த தாவீது. தாவீதை சாமுவேல் ஆசீர்வதித்த உடனே 7 பேரும் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி விட்டார்கள். 7 பேர் என்ன பேசுகிறாங்க தெரியுமா? இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு பார்த்தியா, எவ்வளோ அகங்காரம். ஏன்னா அப்படி தான் சொல்கிறான் ஒருத்தன், உன்னுடைய இருதயத்தின் அகங்காரம் எனக்கு தெரியும். உன்னிடத்தில் இருந்த அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசமாய் விட்டு விட்டு வந்தாய்? யுத்தத்தை வேடிக்கை பார்க்க வந்தியா? போய் உன் வேலையை பாரு. பாலிடிக்ஸ் பண்ணி அவனை விரட்டி விடுறாங்க. அதற்கப்புறம் கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். அங்கே ராஜா அவனுக்கு விரோதமாய் வருகிறான். ராஜா மட்டும் வரல, ஒரு முழு சேனையும் வருகிறது. ஒரு இடத்துல தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், இந்த தெள்ளு பூச்சியை கொல்றதுக்காக ராஜா ஒரு பெரிய சேனையை கூட்டு வந்தார். நான் ஒரு ஆள், சிங்கிள் ஆளை கொல்றதுக்கு முழு ஸ்தாபனமும் வேலை செய்கிறாங்க, சரி, முழு ஆட்களும் வேலை செய்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? அவங்க கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே மரியாளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்த உடனே இவளுக்குள்ள ஒரே குழப்பமாக இருக்கிறது. 31வது வசனம் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார், அவர் பெரியவராக இருப்பார், அப்படி இருப்பார், இப்படி இருப்பார், அப்படிலாம் சொன்ன உடனே மரியாளுக்குள்ளே டவுட் வந்துருச்சு. ஒரே குழப்பமாக இருக்குது. ஆண்டவரே, நான் இப்போ இருக்கிறது ஒரு குட்டி ஊர், ஏன்ட்டப்பா என்னைய பார்த்து சொல்கிறீங்க, எனக்கு இன்னும் கல்யாணமும் ஆகலை, இப்போ தான் நிச்சயம் முடிஞ்சிருக்கு, இன்னும் கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் இருக்குது, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இப்போமே நீ கர்ப்பவதி ஆவன்னு சொல்கிறீங்களே, எனக்கு ஒன்றும் புரியலையே, என்ன ஆண்டவரே நடக்கிறது? ஆபிரகாம் சாராள் இவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆண்டவர்கிட்ட பிள்ளை கேட்டாங்க. ஆண்டவரே, எனக்கு எப்போ பிள்ளை தருவீர் கேட்டாங்களா? ஆபிரகாம் ஒரு இடத்துல கேட்டார், ஆண்டவரே, எனக்கு எப்போ பிள்ளை தருவீர்? இந்த எலியேசார் என் வீட்டு எஜமானனாக இருக்கிறான், வேலைக்காரனாக இருக்கிறவன் எனக்கு பிள்ளையாக இருக்கிறானே, எனக்கு எப்போ பிள்ளை தருவீர்? ஆபிரகாம் கேட்டான், கொடுத்தார். எலிசபெத் சகரியா கேட்டாங்க, கொடுத்தார். இங்கே கேட்கவே இல்லை, ஒரு ஆள் கொடுக்குறார். சில நேரம் கேட்காமே வர்ற ஆசீர்வாதம் ரொம்ப டேஞ்சர், பார்த்துக்கோங்க. சில நேரம் கேட்காமே கிடைக்கி, உனக்கு நான் ஒரு குழந்தை தரப்போகிறேன், உடனே இது எப்படி ஆகும்? குழப்பமாக இருக்குது ஆண்டவரே, என்னால் நம்பவே முடியவில்லை. ஜேக்கப்பை பற்றி வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு அப்பாட்ட போய் கேட்டான். என்ன கேட்டான்? என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி. யோசேப்பு கேட்டானா? யோசேப்பு எப்பயாச்சும் போய் அப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்டானா? கேட்கல. ஆனால் அப்பாவா என்ன செய்தார் தெரியுமா? வீட்டில் இருந்த பலவர்னு அங்கேயே எடுத்து தயார் பண்ணி அவனுக்கு கொடுத்து, எக்ஸ்ட்ரா ஒரு தோசை கொடுத்து, கொஞ்சம் முருகலாக சுட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி, 4 பிள்ளை இருக்குது, 12 பிள்ளைங்களில் 11வது பிள்ளைக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு கவனிப்பு. கேட்காமே சில நேரம் ஆண்டவர் கொடுக்குறார். குழப்பமாக இருக்குது, ஏன் ஆண்டவரே இதை கொடுத்தீங்க? ஒரு பக்கம் குழப்பம், இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? அவமானம். வசனம் சொல்லுகிறது, யோசேப்பை குறித்து வசனம் சொல்லுது மத்தேயு புத்தகத்தில், நீங்கள் எடுக்க வேண்டாம், கவனிங்க. யோசேப்பு சொல்கிறான், அவனும் நீதிமானாக இருந்ததினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாக இருந்தான். ஒரு பக்கம் அவமானம், ஒரு பக்கம் குழப்பம். என்ன ஆண்டவரே நடக்குது, எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அங்கே வசனம் சொல்லுகிறது 37வது வசனத்தில், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதற்கு மரியாள், இதோ வாசிங்க அந்த வசனத்தை 38, ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. எப்படி ஆண்டவரே இது நடக்கும் அப்படி சொன்னால், வார்த்தையினால் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். சில நேரம் குழப்பமாக இருக்குது, இது நடக்கிறதுக்கு பாசிபிளே இல்லை. சும்மா இருந்த நாடுக சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆண்டவரே, எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு வரும்னு பார்த்தா இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆகும். தேவன் உங்களிடத்தில் ஏதாயிலும் பேசி இருக்கிறாரா, அது அப்படியே நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன்.
அடுத்து 35வது வசனத்தை பாருங்கள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், தேவனுடைய குமாரன் என்னப்படும். மரியாளே, உன் வயிற்றில் வரப்போகிறாரே இந்த இயேசு கிறிஸ்து மனுஷ சித்தத்தின்படி வரப்போகிறவர் அல்ல, புருஷ சித்தத்தின்படி வரப்போகிறவர் அல்ல. நான் உன்னை உலகத்திற்கு அனுப்பினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கவனிங்க, இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு ஒரு பெரிய டிவைன் பர்பஸ் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நான் நம்புகிறேன், நான் வந்ததற்கு, என்னை தேவன் அனுப்பினார், என்னை ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறதுக்கு ஒரு டிவைன் பர்பஸ் இருக்கிறது. இது எப்படி நடக்கும் தெரியாது ஆண்டவரே, ஆனால் ஒன்று நிச்சயம், உம்முடைய ஆவியினால் ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். அஸ்திவாரம் போடப்பட்டதுங்க. கவனிங்க, ஆலயம் கட்ட ஆரம்பிக்கிறார்கள். ஆலயம் கட்டணும்னு சொல்லி ஜனங்க கேட்கவே இல்லை. ஆலயம் கட்டணும்னு சொல்லி ஜனங்க கேட்கல. ஆலயத்தை இடிச்சு போட்டாச்சு. 70 வருஷம் கழித்து ஆலயத்தை கட்ட வேண்டும். பிரச்சனை எழும்புது. அஸ்திபாரம் போட்டாச்சு, அஸ்திபாரத்தோடு நிற்கிது. ரொம்ப வருஷம் வேலை நடக்கலை. 23 வருஷம் கிட்ட வேலை நடக்கலை. அஸ்திபாரத்தோடையே நிற்கிது. ஆண்டவரே, நாங்களாக கேட்டோம், நீரே தானே செஞ்சீர். கோரேஸ் ராஜாவினுடைய உள்ளத்தை நீர்தானே ஏவுநீர். ஆலயத்தை கட்ட ஆட்களை அனுப்பினீர். நீர்தானே ஆண்டவரே பண்ணினீர். ஏன் ஆண்டவரே இப்போ வேலை பாதியில் நிற்கிது? பிஸ்னஸ் நீங்கள் தானே ஆண்டவரே கொடுத்தீங்க, பாதியில் ஏன் ஆண்டவரே நிற்கிது? பாதியில் நிற்கிது. வசனம் சொல்லுது. சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9, 10 வசனங்களை வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுவோம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், குழப்பமா இருக்கா? ஆரம்பிச்ச காரியம் நடக்கல ஆண்டவரே, பாதியில பெண்டிங்ல இருக்கு, என்ன நடக்க போகுது? உனக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, 20 வருடமாய் அங்கே பெண்டிங்கில் கிடக்கிற வேலை, இதுக்கு மேலே நடக்குமா நடக்காதான்னு தெரியல. ஆனால் செருபாபேலே, நீதான் அஸ்திவாரம் போட்டாய், உன் கையே இதை முடிக்கும். இது பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். நீ நினைக்கிற மனுஷ மூலையில் ஏதாச்சும் நடந்துருமா? என் பணத்தை வச்சு ஏதாச்சும் நடந்துருமா? இங்கே பேசி அங்கே பேசி, இந்த பலம், ஆள் பலம், பண பலம், இதை வச்சு ஏதாச்சும் நடந்துருமா? ஏதோ பச்சு நடக்காது. கர்த்தருடைய ஆவியினால் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ என்ன ஆவாய்? சம பூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு நீ என்ன செய்ய? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். கவனிங்க, பெரிய பர்வதம் போல சில பிரச்சனைகள் உங்களுக்கு முன்னாடி நிற்குதா? ஆண்டவர் அதை பார்த்து சொல்லுகிறார், பெரிய பர்வதமே அமைதியார், சூப்ர, ஹிந்தியில் சொல்லணும்னா சூப்ர, அமைதியாரு, ஒன்று செய், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. கிருபை, நான் சொல்கிறேன், தடைகள் எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் அவைகளும் நம்மோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதிக்கும். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்களேன். செங்கடல் நின்னதுங்க முன்னாடி, செங்கடல் பிளந்துருச்சு. அது தடையா நின்னது என்ன? உண்மையிலே அவர்களுக்கு தடை. பின்னாடி பார்வோன் சேனை விரட்டி வருகிறது. முன்னாடி எது தடையா நின்றுச்சோ அதே 2 பக்கமும் வழியை விட்டு வசனம் சொல்லுகிறது, ஜலம் மதில் போல நின்னதாம். இந்த சுவர் மாதிரி மதில் போல நின்னதாம். உள்ளே இருந்த ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் சல்யூட் அடிச்சிருக்கோம். என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறாங்க, தேவ சேனை கடந்து போகிறது, அவர்கள் எல்லாம் சல்யூட் அடித்திருப்பார்கள். எதெல்லாம் தடையாய் வந்ததோ அவைகளெல்லாம் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். 9வது வசனம் சொல்லுகிறது, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் என்றார். அடுத்து 10வது வசனத்தை பாருங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. தேவ ராஜ்யத்திற்காக, தேவனுடைய பணிக்காக நீங்கள் கையில் பிடிச்சிருக்கிறீங்களே சின்ன தூக்கு நூல், ஜெபம் என்கிற தூக்கு நூல், ஊழியம் என்கிற தூக்கு நூல், இதை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு தடைகள் வந்தாலும் ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கத்தான் போகிறார். ஆமென் சொல்லுங்களேன்.
மரியாளே, நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிடலைனாலும் உன் வயிற்றுல நான் வரத்தான் போகிறேன். நான் உன்னை செலக்ட் பண்ணிட்டேன். நான் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். மரியாள் கேட்கல, ஆண்டவரே நான் கன்னிகையாக இருக்கும்போதே கர்ப்பவதி ஆகணும். மரியாள் கேட்கல. நீங்களா கேட்டீங்க? பிஸ்னஸ் கொடுங்க ஆண்டவரே, நீங்களா கேட்டீங்க? எனக்கு இந்த வேலை கொடுங்க, நீங்களா கேட்டீங்க? கர்த்தரே தானே கொடுத்தாரு. இப்போ இடையில பெண்டிங்காக இருக்குது, கவலையே படாதீங்க. ஆண்டவரே அதை மாற்றுவார். அது ஆண்டவருடைய வார்த்தையின்படி மாறும், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின்படி மாறும். 12 சீஷர்கள் இருந்தார்கள். 12 சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஏசப்பா எங்களை தனியாக விட்டுட்டு போயிடாதீங்க, நாங்கள் ரொம்ப பாவம், அனாதை ஆயிடுவோம், ரொம்ப திக்கற்றவர்களாக மாறிடும். ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? 3.5 வருஷம் கழித்து முடிஞ்ச உடனே அவர்களை ஆசீர்வதித்தார். வசனம் சொல்லுது, லூக்கா சுவிசேஷம் 24வது வசனம், 24 அதிகாரம் 50-51 வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை என்ன செஞ்சார்? கவனிங்க, ஆசீர்வாதத்தை இவங்க கேட்கவே இல்லை. ஆண்டவர் அந்த 12 பேரையும் தனித்தனியாக ஆசீர்வதிச்சுட்டு நான் போயிட்டு வரேன், டாட்டா பாய் பாய். ஆசீர்வாதம் பண்ணின உடனே ஆண்டவர் காணாமல் போயிட்டார். 10 நாள் தவிச்சிட்டாங்க. 10 நாள் 12 பேரும் போய் உட்காந்துட்டாங்க மேல் வீட்டில். மரியாளும் சேர்ந்து மேல் வீட்டறையில் உட்கார்ந்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே ஆண்டவரே ஏதாயிலும் பண்ணுங்க, ஏதாயிலும். 10 நாள் ஒன்றுமே நடக்கலை. ஊர் ஃபுல்லாக செய்தி பரவுது, இயேசுன்னு ஒருத்தர் உயிர் தெழுந்துட்டாராம். இன்னொரு பக்கம் ஒரு செய்தி பரவுது, இயேசுவை இந்த சீஷர்கள் களவாடி கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டு இப்போ நாடகம் போடுறாங்க. ஏன்னா மேலே ஏறி உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. இவங்க ஃப்ராடு. ஒரு பக்கம் பொய்யான செய்தி, ஒரு பக்கம் உண்மை பரவுகிறது, ஒரு பக்கம் இயேசு அங்கங்கே காட்சி அளித்தார் அப்படின்ற செய்திகள் எல்லாம் வருகிறது. குழப்பமாக இருக்குது. நீங்கள் வாட்டுக்கு ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டீங்க. 51வது வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்தாரா? அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து போயிட்டார். ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே அடுத்த மோமெண்ட்டு ஆண்டவர் பிரிஞ்சு போயிட்டார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி 10வது நாள் இறங்கி வந்தார். எந்த சீஷர்கள் பயந்தார்களோ அதே சீஷர்கள் இப்பொழுது சாட்சி கொடுக்கிறார்கள், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட தான் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். 2 சீஷர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க. ஜெபம் பண்ண போகையில் முடவன் ஒருவன் வழியில் உட்கார்ந்துருக்கிறான். கவனிங்களேன் எல்லாரும், முடவன் வழியில் உட்கார்ந்துருக்கிறான். என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை. 2 சீஷர்களும் கையை பிடிச்சி சொல்லுகிறாங்க, நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க இயேசு செத்து போயிட்டாருன்னு, ஆனால் நான் சொல்கிறேன் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே அங்கே அற்புதம் நடந்தது. ஆமென். இதெல்லாம் எப்படி ஆச்சு தெரியுமா? பரிசுத்த ஆவியினால் ஆனது. பரிசுத்த ஆவியினால் ஆகும். மரியாளே குழப்பமாக இருக்கா? கவலையப்படாத, பரிசுத்த ஆவியானவர் குழப்பங்களை தீர்ப்பார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் எழுந்துட்டு இருக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி. ஆண்டவர் உங்கள் பேக்ரவுண்டை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. உங்களுடைய நேமை வைத்து, உங்கள் குவாலிஃபிகேஷன் வைத்து, உங்களுடைய தகுதியை பார்த்து, உங்கள் பேங்க் பேலன்ஸ் பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.